தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை, முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு SP வேலுமணி அவர்களைத்தான் நாம் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கங்க. களம் எப்படி இருக்கு? உங்க அனுபவத்திலிருந்து எப்படி பாக்குறீங்க? களம் சிறப்பா இருக்கு. இன்னைக்கு எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அதிமுக தலைமையில் கூட்டணி, அப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. திமுக 3 வருஷமா எதுவுமே செய்யல. கடுமையான மக்கள் எதிர்ப்பு இருக்கு. ஒண்ணு, தமிழ்நாட்டுடைய உரிமை அதுதான் முன்னாடி வச்சிருக்காரு அண்ணன் எடப்பாடியார் அவர். ஆகவே களம் சிறப்பா இருக்கு. ஆகவே அதிகமான தொகுதியில் மட்டுமல்ல 40 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு அதிமுக கூட்டணிக்கு தான் இருக்கு. 40 நமதே, 40 நமதே, நாளை நமதே, 40 நமதே. 40 நமதே அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பிரதமர் வேட்பாளர் உங்களுக்கு இல்லாதது பின்னடைவு பார்க்கலையா? இல்ல, பிரதமர் வேட்பாளர் சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்திலும் சரி, அதே போல இன்னைக்கு ஆந்திரா, ஒரிசா போன்ற மாநிலங்கள் அப்படி சொல்றது இல்லை. ஆகவே அது முக்கியம் இல்ல. எடப்பாடி தெளிவா சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய நலனை மட்டுமே வைத்து தேர்தல் பிரச்சாரம். எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற பின்னால் தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி திட்டங்களை கேட்டு பெறுவார்கள். அதை வச்சுதான் தேர்தல் பிரச்சாரம் வியூகம் எல்லாமே நடப்பது. நாடாளுமன்ற தேர்தல், ஆனா அதிமுகவினர் ஏதோ சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடப்பது மாதிரி திமுக அரச குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலானே புரியலையான்லாம் விமர்சனம் வருதே, கவனிக்கிறீங்களா? திமுகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. அதனால திமுக போய் நான் இந்த திட்டத்தை செஞ்சேன், இதை கொண்டு வந்தோம், 38 MP இருந்தோம், நாங்க இதை பண்ணோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய பிரச்சார வியூகம், இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் சக்தி, மக்கள் திரண்டு வர்றாங்க, அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாம என்னென்னமோ சொல்றாங்க. ஆகவே அதெல்லாம் ஒரு பொருட்கள். என்னதான் தமிழ்நாட்டு மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகள் எப்பவுமே சுத்தி தான் வரும். ஆகவே சரியா போயிட்டு இருக்கு. 37 MP இருந்தாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருந்தாங்க கூட காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க அன்றைக்கு சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலை 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கினது அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எடப்பாடியுடைய வியூகம் தான் அது. இப்ப காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது. திமுக 38 MP இருக்காங்க. அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. நீட் ஒரே கையெழுத்துனாங்க. இன்னைக்கு நீட்டுக்காக அங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல, பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அவங்க திமுகவில் சொல்றது எங்க ஆட்சி ஒருவேளை அமைந்திருந்தால், ராகுல் காந்தி பிரதமரா ஆகி இருந்தா நாங்க செஞ்சிருப்போம், எதிர்கட்சியா வந்துட்டோம், நியாயப்படி அதிமுகவினர் தான் இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரே கையெழுத்து நீட்டை ஒழிப்புன்னு சொல்லி சொல்லும் போது அதெல்லாம் சொல்லியே, தேர்தலுக்கு பின்னாடி என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம். அதுதான் தேர்தல் அறிக்கை அப்படிதான் பண்ண சொல்றாங்க. 90%, 99% சொல்றாங்க. ஆனா எடப்பாடி சொன்னது போல 10% கூட நிறைவேற்றலைங்கிறதா உண்மை. தமிழ்நாட்டை காப்போம்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றதா சொன்னீங்க. 2 முழக்கங்கள் தமிழ்நாட்டில் முன்வைக்கப்படுது. இந்தியாவை காப்போம், ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு திமுக தரப்புல பிரச்சாரம். தமிழ்நாட்டை காக்கணும், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு அதிமுக பிரச்சாரம். மக்கள் இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இந்தியாவை எப்படி இவரு காப்போம்னு சொல்றாரு? இந்தியா கூட்டணி வச்சு சொல்றாரா? இந்தியா கூட்டணி எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் அதான் எங்க பொதுச் செயலாளர் கேட்கிறாரு தெளிவா. இந்தியா கூட்டணி எங்க இருக்கு? இந்தியா கூட்டணி அமைச்சாங்க, அந்த தலைவர்கள் இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் பேசப்பட்டவரே இங்க போய் எங்க இருக்கான்னு தெரியும். இன்னைக்கு அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க? ஆகவே கேரளால முரண்பாடு. ஆகவே இவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆகவே அது நாட்டு மக்களுக்கே தெரியும். தேர்தலுக்கு முன்னாடியே இப்படி இருக்காங்க, தேர்தலுக்கு பின்னாடி எப்படி காக்க முடியும்? எடப்பாடியார் சொல்றதா கரெக்ட். நம்ம ஒரு 40 MP கையில் வச்சிருந்தோம் அப்படின்னா அங்க நாடாளுமன்றத்தில் கடுமையா குரல் கொடுக்கலாம், திட்டங்களை கொண்டு வரதுக்கு பயன்படுவாங்க. கண்டிப்பா அதிமுக எம்பிகள் சிறப்பா பண்ணுவாங்க. கடுமையாக குரல் கொடுப்போம் அதிமுக சார்பில் தமிழ்நாட்டு நலன் கருதி அப்படின்னு சொல்றீங்க. திருமதி கனிமொழி தொடங்கி திமுகவினர் என்ன சொல்றாங்க, ஒருவேளை அதிமுக ஜெயிச்சா கூட திரும்பவும் போய் பாஜகவுக்கு தான் இவங்க ஆதரவு கொடுப்பாங்க, இது ஒரு கள்ள கூட்டணி, மறைமுக கூட்டணின்னு சொல்றாங்களே. இதுக்கு எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவா அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது இது திமுக தான் சொல்லிட்டு இருக்காங்க,
திமுக தலைவரும் நீங்க சொன்ன மாதிரி கனிமொழி இவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், சிறுபான்மையர் வாக்கை வச்சுதான் சிறுபான்மையர் ஏமாத்தி அவங்க ஓட்டுகளை வாங்கிட்டு இருந்தாங்க. 3 வருஷமா அவங்களுக்கு சிறுபான்மையருக்கு அவங்க ஒன்றும் பண்ணல. அதனால சிறுபான்மையர் ஓட்டு போயிருன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து எடப்பாடி அவர்கள் வெளியே வந்துட்டாரு. ஆனாலும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த அடிப்படையில் தொண்டர்கள் நினைக்கிறபடி அவர் இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு. ஆகவே இன்னைக்கு இவங்க சொல்ற மாதிரி வந்து பயம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, பின்னாடி சேருவாங்க முன்னாடி சேருவாங்க. பின்னாடி இவங்க சேர மாட்டாங்களா? இவங்க கூட இருந்தவங்க தானே. உங்களுக்கு அந்த சந்தேகம்? ஆமா, கண்டிப்பா நீங்க அவங்க தெளிவா இருக்காங்க. ஆகவே சிறுபான்மையினரும் மக்களை ஏமாத்துறாங்க. பாஜக தரப்புலயே சொல்வது வந்து சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக தான் அதிமுக வெளியேறி வந்துருச்சு, சிறுபான்மை மக்களும் நம்பி அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பாஜக ஆதரவு சக்திகளும் அதிமுகவுக்கு இல்லாம தனிமைப்பட்டு போயிட்டாங்க, வியூக வகுப்புல திரு எடப்பாடி பழனிசாமி தோற்று போய் விட்டாருன்னு சொல்றாங்களே. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது இந்த ஆட்சி 2 மாசத்துல போயிரும் 3 மாசத்துல போயிரும் சொன்னாங்க. ஆனால் முழுமையாக 4 வருடம் 2 மாதங்கள் ஆட்சி நடத்தி அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்தார். இங்க இருக்கக்கூடிய அத்தனை சாலைகள், இந்த ரோட்ல இருந்து இந்த சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டை திட்டங்கள், அரசு மருத்துவமனை மேம்பாடு, 6 புதிய கல்லூரி, 6 புதிய தாலுகா, ஸ்மார்ட் சிட்டி திட்டம், சொல்லிட்டே போலாம். இவ்வளவு திட்டம் நான் சொல்றேன். திமுக வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்து சொல்லுங்க. பாலங்கள் கூட எடப்பாடி கொடுத்து அவங்க முடிக்கல. அப்ப கூட சொன்னாங்க எடப்பாடியோட வியூகம் இவர் போயிருவார், 2 மாசத்துல போயிருவாங்க. முழுமையா கொடுத்தார், நல்லாட்சி கொடுத்தார், நல்ல திட்டங்கள் கொடுத்தார். கூட்டணி ஒரே நாள்ல அமைச்சாரு, அன்னைக்கே வேட்பாளர் அறிவிச்சாரு, அப்படியே பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. வேகம் எடப்பாடியாருக்கு மட்டும்தான் களத்தில் இருக்கு. ஆகவே அவருடைய வியூகம் கரெக்ட். பாரதிய ஜனதா கட்சி வந்து பேசுறது வந்து இன்னைக்கு திமுக அண்ணா திமுக தாங்க போட்டி. மத்தியில் அவங்க இருக்கிறா, பல மாநிலத்தில் இருக்கா, வடக்குல எல்லாம் அது பிரச்சனை இல்ல. ஒரு 3% ஓட்டு வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. அவங்க எப்படி அதிமுக போட்டிக்கு வர முடியும்? நீங்க பாஜக அப்படின்றப்ப பழைய பாஜக, தமிழக பாஜக சொல்றீங்க, திரு அண்ணாமலை தலைமையேற்ற பாஜகவை நீங்க கணக்குல கொண்டு வரலையோ? ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்றார் ஜூன் 4. சரி, ஓகே. அண்ணாமலை கட்சிக்கு தலைவராக 2 வருஷம் ஆச்சு. இது போல வந்து பல தலைவர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும், அதாவது அகில இந்திய கட்சிகளுக்கும் புதுச கட்சியானருக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தலைவர் இங்க இல்ல, டெல்லியில் தான் இருக்காங்க. தனியா வந்து டெல்லியில் தான் காங்கிரஸ் இருந்தாலும் பாரதிய கட்சி டெல்லி முடிவு அங்கதான். அதிமுக கூட்டணி அமைந்த காலத்துல 4 எம்எல்ஏ வந்தது, கோயம்புத்தூர் எம்எல்ஏ. அது அவங்களுக்கு தெரியும், ஜெயிச்சவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய செல்வாக்கு வந்துருச்சுன்னு சொல்றீங்க. 3.5% ஓட்டு இருக்கு. சரி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு வந்ததுன்னா இன்னொரு 7% ஓட்டு சேர்த்தீங்க. 7% ஓட்டுங்கிறது பெரிய ஓட்டு. ஒரு 7% சேர்த்துங்க. 7 3 10. இன்னும் கூட நீங்க கேட்கிற கேள்விக்கு சொல்றேன், இன்னும் 2-3% சேர்த்துங்க. ஒரு 14% 15% சேர்த்தீங்க. 15% வாங்கி ஜெயிக்க முடியுமா? முடியுமா? கூட்டணி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, சரி, அவங்க கூட ஜெயிக்க முடியுமா? 38% 40% ஜெயிக்க முடியும். போட்டி அதிமுக திமுக தாங்க. விவரம் தெரிஞ்சு அரசியல்வாதிக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இவங்க வந்து சோசியல் மீடியால வாட்ஸ்அப், பேஸ்புக், ஐடிவிங்க வச்சுட்டு இது ஒரு அரசியல் நடத்துறாங்க. களத்தில் நாங்க இருக்கிறோம். ஆனா திரு அண்ணாமலை சொல்றது, மாற்றத்தை விரும்புற ஒரு 30% இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் எங்கள்கிட்ட வந்தா கூட்டி கழிச்சா நாங்க 45 தாண்டுவோன்றாரு. இது என்ன வேணாலும் சொல்லலாம். நான் சொல்ற கணக்கு கரெக்டான கணக்கு. 1 கோடி ஓட்டுல இவ்வளவு வருவாங்க. அதே போல இன்னும் விழிப்புணர்வு நிறைய வரணும். எல்லாரும் ஓட்டு போடணும் வரணும் இல்லையா? அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு உண்ட வேகமா வாக்களிக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ அப்படி வரும்போது நான் சொல்ற கணக்கு தான் சரியா வரும். களத்திலேயே ஒரு அலை இருக்கு, திமுக எதிர்ப்பலை. பாரதிய ஜனதா கட்சி நாங்க கணக்கிலேயே வைக்கலையே. நீங்க எதிர்ப்பு அலைன்றீங்க, அந்த எதிர்ப்பு அலைய நாங்க தான் அறுவடை செய்வோம். ஏன்னா உண்மையான எதிர்கட்சியா நாங்க தான் இருந்தோம். அதிமுக 2 வருஷம் ஒண்ணுமே பண்ணலன்றது தானே அண்ணாமலை அவங்க சொல்றாங்க. சரிங்க, சரி. பாரதிய ஜனதா கட்சி எத்தனை போராட்டம் நடத்தினாங்க, அதிமுக எவ்வளவு போராட்டம் நடத்தினாங்க நீங்க எண்ணிக்கையில் பாருங்க. மீடியா உங்களுக்கு, காவல்துறை எல்லாம் தெரியுமில்ல, எத்தனை போராட்டங்கள். சட்டமன்றத்தில் நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை மானியத்தில் 2.5 மணி நேரம் பேசினார். எந்த மீடியா காமிச்சிங்க எடப்பாடியார் பேசினத? இன்னைக்கு வந்து மீடியாலையும் இதுவும் வந்து நீங்க சொல்றது போற, நீ மீடியாலையும் இந்த ஐடிவி, இந்த பேஸ்புக், ட்விட்டர் இதுல தானே சொல்றாங்க அவங்க. களத்தில் நாங்க தான் இவங்க எவ்வளவு பேசுறாங்கல்ல தமிழ்நாட்டுல, நாங்க பாப்போம். இன்னைக்கு பொதுவான பிரச்சனைன்னு வரும்போது இன்றைக்கு கட்சித்தறிவு பிரச்சனை வருது, அதுக்கு எடப்பாடி தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மேகதாது அணை பத்தி பேசுங்க,
கர்நாடகா எந்த அரசாங்கம் இருந்தாலும் மாறி மாறி நான் கட்டு வாங்குறாங்க, அப்படி பண்ற இப்படி பண்றாங்க. இங்க இருக்கிறது சொல்லுங்க கட்டப்படாது. அப்ப நாங்க அங்க வந்து அந்த அங்கிருந்து காங்கிரஸ் இருந்து வெளியே வருவோம்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லுங்க. உடனடியா இந்த மாதிரி சொல்லுங்க, பாரதிய ஜனதா கட்சி சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதாவது இதெல்லாம் வந்து விளம்பர அரசியல். திரு அண்ணாமலை அவர்கள் கூட பச்சை துண்டை போட்டுட்டு தஞ்சாவூர்ல போராட்டம் எல்லாம் நடத்தினாரு. அதை கவனிக்கலையா நீங்க? நீ கரெக்ட். நான் கேக்குறது இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போது அங்க போய் உட்காந்து மேகதாது அணை கட்டப்படாதுன்னு சொல்லி போட்டு முடிக்கணும். இங்க போராட்டம் நடத்தலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல என்ன இருக்கு? நீங்களே வியூக வகுப்புல ரொம்ப கை தேர்ந்தவர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க பாராட்டுறீங்க வியூகம் வகுத்திருக்கீங்கன்னு. ஆனா திமுகவுல சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஏன் திரு மோடின்ற பெயரை கூட திரு எடப்பாடியாரோ உங்களை போன்றவரெல்லாம் பயன்படுத்த மாட்டீங்க? வெளிப்படையா மோடி வேண்டாம்னு சொல்ல தைரியம் இருக்கான்னு கேக்குறாங்கல்ல. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சரா எடப்பாடி இருந்தார். அப்ப வந்து மக்களுடைய பிரச்சனைக்கு போய் சந்திக்கிறதுக்கு கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி சில டைம் அவங்க பிஸியா இருப்பாங்க. அது நான் தப்பு சொல்ல. இருந்தாலும் கூட அப்ப போய் வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் கேட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள், 1 மாசம், 2 மாசம் இப்படி கிடைச்சு ஒரே நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கக்கூடிய சக்தி, அதே போல அவங்களுடைய உறவு எல்லாம் இன்னைக்கு திமுக தான் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் போய் ஒரே நாள்ல போறாரு, கூட்டு வர்றாங்க. இப்படி எல்லாம் அவங்க இருக்காங்க, செல்வாக்கா இருக்காங்க. ஆனா வெளியே வந்து கடுமையா பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில திமுக கூட்டணியிலே இல்லையா, முழுமையா மத்திய அமைச்சரவையிலே இருந்தாங்க. அதே போல ஏன் இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போய் அங்க சேர மாட்டாங்களா? பல அப்பவே கேட்டேன் நான். சேருவாங்க. அண்ணா திமுக பொறுத்தல எடப்பாடி தெளிவா இருக்காரு. கூட்டணியில் இருக்கும் போதும் வந்து ஆகாவான் புகழ்ந்தது கிடையாது. அண்ணா திமுக கூட்டணி வெளியே வந்த போதும் கடுமையா இன்னைக்கு வந்து பூரா திட்டிட்டு மேடையில் திட்டி பேட்டி கொடுத்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குக்காக பண்றது எடப்பாடி பண்ண மாட்டார். ஆனால் தெளிவா சொன்னார், 2 கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு எது செய்யலன்னு சொல்லி தெளிவா பேசியிருக்காரு. பாஜக, காங்கிரஸ் 2 பேர் சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்திலையும் பேசியிருக்காரு. 2 கட்சியும் பேசியிருக்காரு. ஆரோக்கியமான விவாதங்கள், ஆரோக்கியமான விமர்சனங்கள் எடப்பாடி பண்ணுவார். இவங்க செய்ய திட்டங்களையும் சொல்ல முடியல, இந்த விமர்சனங்களை மட்டும் வச்சுதான் இந்த எலெக்ஷன் ஓட்டுறாங்க. முழுவதும் நீங்க வந்து மோடியா லேடியான்னு சொன்ன மாதிரி மோடியா எடப்பாடியான்னு சொல்லிட்டீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துருமே. அதையா இன்னும் சொல்லாமே இல்ல? கரெக்ட். அந்த நேரத்தில் அம்மா சொன்ன இவங்க வந்து அன்னைக்கு அம்மா மேல வந்து அம்மா வந்து முழுமையா பிரதமர் வேட்பாளர் அளவுக்கு அம்மாவுக்கு பெரிய கெப்பாசிட்டி தமிழ் இந்திய மக்கள் பூரா அவங்க விரும்புவாங்க. சொல்லல எடப்பாடியார் அன்னைக்கு வந்து ஒருத்தர் கேட்டாரு. கேட்கும்போது நமக்கெல்லாம் மத்தியெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிதான். அப்ப கூட மத்த எங்களுடைய கட்சிக்காரர்கள் நிறைய பேசியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் களத்தில் இருக்கிறது எடப்பாடியார். கண்டிப்பாக எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எந்த கட்சியாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு திறமையானவர், தைரியமான தலைவர் எடப்பாடியார் தான். நீங்க எப்போதுமே தன்மையான விமர்சனங்களை தான் முன்வைக்கக்கூடியவர், கடும் சொல்லலாம் பயன்படுத்த மாட்டீங்க மேடைகள்ல. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஊழல் நடந்திருக்கு, கோயம்புத்தூர் வளர்ச்சி திட்டத்துல ஊழலே நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாரு, பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு உங்களை இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்து விமர்சிக்கவும் தொடங்கிட்டாரு. நீங்க ஆனா அதெல்லாம் கண்டுகாமையே இருக்கிறீங்களே, என்ன காரணம்? அப்படியெல்லாம் கிடையாது. நான் எல்லா கூட்டங்கள் மற்றதில் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் சில விஷயங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க அவங்க வந்து களத்திலே இல்லாத நம்ம ஒரு பதில் சொல்லி அவங்க களத்துக்கு கொண்டு வரக்கு நான் விரும்பல. ஒண்ணு ஏன் இல்ல, ஒண்ணு அதுக்கு வந்து நான் பதில் கேட்டதுக்கு பதில் சொல்ல. யாரும் எனக்கு கேள்வி கேட்கல. இப்ப நீங்க தான் கேட்டிருக்கீங்க. அதாவது அவர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பத்தி பேசினார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அம்மா இருக்கும்போது மத்தியில் 100 ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரும்போது 12 வேணும் அம்மா கேட்டு 11 திட்டம் வாங்கினாங்க. இல்ல 50% மத்திய, 50% மாநில அரசு பங்கு. இதுல கோயம்புத்தூர்ல வந்து எல்லா குளங்களும் மேம்படுத்தி கூடுதலா குறிச்சி குளம் கூடுதலா அது வேணும் மக்கள் கேட்டாங்க பண்ணோம். இன்னைக்கு இந்தியா பூரா இருக்கிறதுல கோயம்புத்தூர்ல இருக்கிற குளங்களை வந்து பார்த்து இப்ப கூட விருது கொடுத்திருக்காங்க மத்திய அரசு. இதுவரை விருது கொடுத்துருக்காங்க, அதிகமா விருது வாங்கியிருக்கிறோம். எல்லா மாநிலங்களும் வந்து பார்த்துட்டு போறாங்க, இப்படிதான் இந்த திட்டங்கள் செய்யும் சொல்லி பார்த்துட்டு போறாங்க. அதே போல அவர்களெல்லாம் தெரியுமான்னு தெரியல, இல்ல தெரியும். இதுல வந்து மத்திய அரசு வரைமுறை பண்றாங்க. கமிட்டிகள் இருக்குது, ஐஏஎஸ் ஆபீஸ் கமிட்டிகள் இருக்குது, பைனான்ஸ் செக்ரட்டரி கமிட்டிகள் இருக்காரு, சீஃப் செக்ரட்டரி எல்லாம் இருக்காங்க. இந்த கமிட்டிகள் தான் இந்த வேலை எடுக்கலான்னு முடிவு பண்றாங்க, பூரா இருக்காங்க. இதுல வந்து நம்முடைய ரோல் ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து இந்த இடத்துல திட்டங்கள் வரலான்னு சொல்லலாம். இது எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் கமிட்டி, ஐஏஎஸ் ஆபீசர், அதே போல இன்ஜினியரிங் கமிட்டியா இருக்காங்க. அது ஒண்ணு. அதே போல இதெல்லாம் வந்து எப்ப பேசியிருக்கணும், அதிமுக கூட்டணியில இங்க வானதி சீனிவாசன் 4 எம்எல்ஏ நாங்க ஜெயிக்க வைக்கும் போது
களத்துல இருந்து நான் எல்லா எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கும்போது அப்ப வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது பேசியிருக்கோம். ஈரோடு பிரச்சாரத்துக்கு வரும்போது இவர் வர்றதுக்கு நானும் தங்கமணி தான் கூட இருந்து கூட்டமெல்லாம் சேர்த்து கூட வச்சு இவர் பேச வச்சோம். அப்ப பேசியிருக்கோம். அரசியலுக்காக தேர்தல் நேரத்தில் பேசுற பேச்செல்லாம் நம்ம ஒரு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்ல. நாங்க தான் இங்க தமிழ்நாட்டில் குறிப்பா இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி கணக்கிலேயே இல்ல. நாங்க திமுகவோட வந்து இன்னைக்கு கடுமையா மோதிட்டு இருக்கிறோம். நாங்க வெற்றி பெற போறோம். இதெல்லாம் ஒரு பேச்சு இல்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் எந்த கம்பெனியில ஃபேக்டரியில நாங்க 10 வருஷம் நாங்க இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். எந்த ஒரு கம்பெனியும் நான் வசூலுக்கு போனது கிடையாது. அதே போல இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். கோவை மாவட்ட மக்கள் இத்தனை வளர்ச்சியில என்னுடைய பங்கு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு திட்டங்களை யாரு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். இதுக்கு எடப்பாடியா இருக்கும். அதே போல அம்மாக்கு இப்ப நன்றி சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்றாரு, நான் வந்தா கோயம்புத்தூரை மாத்துவேன், அத்தனை திட்டங்கள் கொண்டு வருவேன். இப்ப அவர் வந்து இந்த வெயிலுக்கே 2 டிகிரி உயர்ந்ததுக்கே திமுக அதிமுக தான் காரணம் சொல்றாரு. மிகப்பெரிய செல்வாக்கா அந்த கட்சியில தலைவரா இருக்காரு. இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இங்க இருக்கக்கூடிய என்ன திட்டங்கள் சொன்னா இப்பவே செஞ்சிருக்காரு. எல்லா மத்திய அமைச்சர் கேட்டு உள்ள வராங்க. எதுவும் செஞ்சிருக்காமல்ல, அது என்ன எம்பி ஆனா மட்டும் இவ்வளவு செய்யணும் சொல்றது. அதனால இதெல்லாம் வந்து அவரு பேசியாகணும். சூழ்நிலை அவரு வேட்பாளர் இருக்காரு. ஆகவே இதுக்கெல்லாம் இல்ல. நாங்க களத்தில் இருக்கிறோம். நாங்க என்னென்ன மக்களுக்கு செஞ்சது சொல்றோம், திமுக செய்யாத சொல்றோம், மத்தியில் உள்ள ஜிஎஸ்டி பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்றோம். நாங்க களத்துல மத்திய அரசு செய்ய வேண்டியதும் செய்யாத, மாநில அரசு செய்யாத எடுத்து சொல்லி இருக்கிறோம். களத்துல நேரடியா நாங்க இருக்கிறோம். வெற்றி பெறுவது நாங்க. ஆனா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எங்களுக்கு யாரு கேட்டதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். ஒண்ணு மாட்டுக்கிறது. ஆகவே மற்றதெல்லாம் நாங்க பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. இந்த அரசியல் நேரத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேற வேலையை பார்க்க போயிருவாங்க. நாங்க இங்கேயே இருக்க போறோம், இங்கேயே இருக்கணும், மக்கள் நாங்க சந்திக்கணும். அதனால ஆரோக்கியமா நான் கொண்டு போயிட்டு. இவ்வளவு கடுமையா ஒரு அதிமுக காரரா அதிமுக தான் வெற்றி பெறும்லாம் சொல்றீங்க. ஆனா தொடர்ந்து இந்த பாஜக அணியிலிருந்து அதிமுக வெளியேறிய போது நிறைய செய்திகள்ல வந்து திரு வேலுமணி விரும்பல, பாஜக கூட்டணியை தான் விரும்பினார்னு தொடர்ந்து செய்திகள் இருக்கு. ஆனா களத்துல நீங்க கடுமையா விமர்சிக்கிறீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அதே நீ சொல்லிட்டு செய்தின்னு சொல்லிட்டீங்க. அந்த செய்தி எங்கிருந்து வந்தது, யார் பரப்புனாங்க? அது தெரியும். திமுகவும் பாரதிய ஜனதா ஐடிவிங் பரப்புனாங்க. அதாவது ஒரு கட்சி ஒரு முடிவு பண்ணி ஒரு மாவட்ட கழக செயலாளர் அதே போல தலைமை நிர்வாகிகள் முடிவு பண்றாங்க. இதுக்கு மேல எங்க பொதுச் செயலாளர் எல்லாத்துக்கும் கருத்து கேட்டு தான் பண்ணார். இந்த எங்க கட்சியில யாரு வேணாலும் வந்து சேரலாம் போலாம் இல்லையா, இது எங்களுடைய கட்சி, எங்களுடைய சொத்து, இது நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இந்த கட்சி நாங்க தொடர்ந்து இருப்போம். இந்த கட்சி எப்ப நல்லதா செய்யும். புரட்சித்துறை அம்மா சொன்னது போல 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த கட்சி இருக்கும். 100 ஆண்டுகளுக்கு மேல் தலைவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டு வர நாங்கள் பாடுபடுவோம். நன்றி. இவ்வளவு கடுமையான வெயிலுக்கு மத்தியிலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக வந்து உங்களுடைய பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்க சார். நன்றிங்க. என்ன நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.